ஸ்ரீ அம்மன் ஐமோன் ஒர்க்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைக்கி 2 கருங்காலி மாலை வந்து பார்த்திங்கன்னா 80 mm மடிகனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா 2 மாலை வந்து டெலிவரி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் தான். நீங்கள் எல்லா வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 80 mm அப்படின்னாவே இந்த 63 மணி தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாலை எவ்வளோ லட்சணமாக கோர்த்துருக்குது அப்படிங்கிறது தெரியும். அந்த பின்னு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அந்த ஆஃப் ரவுண்டு கூட அழகாக வரும். நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. ஏன்னா அந்த வேலைப்பாடு அந்த மாதிரி நம்ம விஸ்வகர்ம தொழிலாளர்கள் வந்து அவ்வளோ சிறப்பாக வந்து ஒவ்வொரு கஸ்டமர்ட்டையும் நல்ல பேர் வாங்கணும், திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து மெனக்கட்டு தான் நாங்கள் வந்து கேர் பண்ணி இந்த தொழிலை செஞ்சிட்ருக்குறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேட்டது 2 மாலை. 2 மாலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஓம் டாலர் வெள்ளியில், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதே ஹிந்தி ஓம் போட்டு அருகோண சக்கரம், அது வந்து ஐம்பொன். ஸோ ஒன்று வெள்ளி ஓம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அருகோண சக்கரம் வந்து ஹிந்தி ஓம் போட்டு ஐம்பொனில் வந்து பண்ணியிருக்கிறோம். 2 மாலை. ஓகேங்களா? இது உங்களுக்கு வந்து தெரியும் எந்தளவுக்கு தெளிவாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். வேலை நீட்டாக இருக்கும். நம்ம கழுத்தில் போட்டாலும் ஒரு லட்சணம் இருக்குன்னு வச்சிங்களேன். கசாமுசான்னு இருக்காது, நீட்டாக நேர்த்தியாக இருக்கும். அதுபோக வந்து ஐம்பொன்னில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல் மோதிரங்கள்லாம் ரெடிமேடாக கிடைக்கிது. இது ஒரிஜினல் ஸ்டோன் அல்ல, சாதா ஸ்டோனு தான். ஒரிஜினல் வேணும் அப்படின்னா ஜாதகத்தின் அடிப்படையில் பார்த்து நம்ம வந்து அணிஞ்சிக்கலாம். சரிங்களா? ஜாதக பிரகாரம் நம்ம வந்து போட்டுக்கலாம். அதுவும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அது ராசி, என்றைக்குமே ராசியை பார்த்து கல் போடக்கூடாது. நீங்கள் என்ன கல்னா எனக்கு தெரியுங்க, எனக்கு நான் மேச ராசிங்க, வந்து எனக்கு பவளம் போட சொன்னாங்க அப்படின்னு பொதுவாக வரும். புரிஞ்சுதுங்களா? நீங்கள் மேசராசி அப்படிங்கிறதுக்காக மட்டும் நீங்கள் அந்த பவளம் அணியக்கூடாது. ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மகர லக்கணம்னு வச்சுக்கோங்க, உங்கள் லக்கணம் மகர லக்கணம் அப்படின்னா அந்த மகரத்துக்கு பாதகாதிபதியே செவ்வாய் தான். அப்போ மேசராசிக்குரிய இதுதான் மேசராசிக்குரிய பவளம். இது வந்து வந்து ஒரிஜினல் பவளம் கிடையாது, சாதாரணமான டூப்ளிகேட் கல் தான். இது வந்து மண் பவளம்னு சொல்கிறது. ஏன்னா இதெல்லாம் விலை கம்மி போட்டிருக்குறோம். இது வந்து கேட்குறாங்க, அதுக்காக ரெடிமேடு வந்து கொஞ்சம் விலை கம்மியாக தான் வந்து அந்த பவளம் இருக்கும். ஒரிஜினல் கிடையாது. பார்க்குறக்கு ஒரிஜினல் மாதிரி தான் தெரியும், பட் இது ஒரிஜினல் கிடையாது. ஸோ அப்போ வந்து பவளம் போட்டுக்கிறேங்க அப்படின்னு மேசராசி அப்படின்னு பவளம் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய மகர லக்னத்துக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய 11ஆம் அதிபதி அவர் பாதகாதிபதியாக வர்றாரு. அதனால் வந்து நீங்கள் பவளம் அணியலாமா? அணியவே கூடாது. மேசராசி அப்படிங்கிற ஒரே காரணத்தை வச்சு நீங்கள் பவளத்தை அணியக்கூடாது. லக்னாதிபதி யார்? லக்னாதிபதிக்கு சுபர் யார்? லக்ன சுபர் சொல்லுவாங்க. அந்த கிரகங்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ரத்தினங்கள் அணிவது உங்களுக்கு அவ்வளோ நன்மையை தராது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. அதே போல் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது. இப்போ நான் தனுசு ராசிங்க, நான் வந்து புஷ்பராகம் போட்டுக்கிறேன், மஞ்சள் புஷ்பராகம் குரு பகவானுக்குரியது அப்படிங்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் கன்னி லக்கணமாகவோ மிதுன லக்கணமாகவோ இருந்தால் அந்த தனுசு ராசிக்குரிய அதிபதி குரு கன்னி லக்கணத்துக்கும் அல்லது மிதுன லக்கணத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாதகாதிபதியாகவே குரு பகவான் வருகிறார். அது நீங்கள் வந்து எப்பவுமே நோட் பண்ணணும். ஸோ அந்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்து ரத்தினங்கள் வந்து அணியணும் நண்பர்களே. ஏதாவது ஒரு கல் எடுத்து போட்டுக்கிட்டு சாதாரண பிரச்சனையே இல்லை, அது ஒரிஜினல் இல்லை அப்படின்னா உங்கள் ராசிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு அழகுக்காக விலை கம்மி கிடைக்குது அப்படிங்கிறக்காக வாங்கி போட்டுக்கலாம். ஆனால் ஒரிஜினல் வந்து பார்த்திங்கன்னா தீர விசாரிக்காமல் ஆராயாமல் போடக்கூடாது. அதே போல் லக்னாதிபதி போய் 8ல் உட்காந்துக்கிட்டாரு, அப்போது லக்னாதிபதிக்குரிய கல் போட்டால் 8ஆம் பாவத்தை இயக்கின மாதிரி ஆயிருமே அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நிறைய பேர் தான் சொல்கிறாங்க, அவர் 8க்கு போயிட்டாருங்க, அப்போ லக்னாதிபதி கல் போட்டால் 8ஆம் பாவம் தான் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது தவறுங்க. ஸோ நீங்கள் வந்து லக்னாதிபதி எங்கே இருந்தாலும் சரி லக்னாதிபதி கல் போடலாம். பூர்வபுனி ஸ்தானாதிபதி எங்கே இருந்தாலும் பூர்வபுனி ஸ்தானாதிபதிக்குரிய கல் போடலாம். பாக்கியாதிபதி எங்கே இருந்தாலும் பாக்கியாதிபதிக்குரிய ரத்தினங்கள் அணியலாம். அதுபோக திதி யோக கரணம் இதன் அடிப்படையிலையும் சில வழிபாடுகள், சில பரிகாரங்கள் முறைப்படி நம்ம செய்யும்போது ரத்தினங்கள் பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால் நீங்கள் லக்ன சுபர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஒன்று, திதி யோக கரணத்தின்படி நீங்கள் எந்த விலங்குகள் அடையாளமாக பயன்படுத்த வேண்டும், எந்த தானியங்கள் வந்து நீங்கள் வந்து தானம் கொடுக்கணும்,
எந்த மாதிரி நிறங்கள் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், எந்த தெய்வ வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் முறைப்படி நம்ம செஞ்சு வந்தோம்னா அந்த ரத்தினங்களுக்கு பவர் கூடுதலாகிட்டே வரும், கட்டாயம் உங்களுக்கு நன்மையை தரும். நண்பர்களே, ஓகே, தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன். நன்றி நண்பர்களே.